வணக்கம் நண்பர்களே, இதுதான் நாங்கள் நெல் செய்யும் வயல். இது எங்கட ஊர் மாதகளுக்கு பக்கம். மாதகளில் ஒரு இடம் இந்த அம்பளியவத்தை என்று சொல்லப்படும் இந்த புத்தரவை பக்கமாக, புத்தரவை கோயில் என்று முதல் சொல்லிக்க அந்த கோயில் பக்கமாக இந்த நெல் வயலுக்கு முக்கியத்துவம் பெறும் நிலம் இது. நிலத்தின் காரணிகள் பொதுவாக சொல்லப்படும். வெள்ளத்தேக்கம் என்பது அதிகரிக்கும் போது வரம்பு நிற்கும் நீரெல்லாம் உடைத்து பாயும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவ்வாறான படிவத்தில் அமையப்பட்டிருக்கு இந்த வயலின் தோற்றம். ஏனென்றால் உயர்ந்து படிப்படியாக தாழ்ந்து கொண்டு போகும் இடமாகத்தான் இருக்கும். பக்கம் உயரமாகும், இப்பக்கம் வரும்போது 15 கிலோ போய் இந்த நீர் அதிகமாகும் போது இப்பக்கம் நீர் நிற்கும் நிலை குறைவது போல ஓடும். அதனால் நெல்லின் விளைச்சல் அதிகமாக கிடைக்கும் இடம். ஏனென்றால் நெல் தண்ணீர் ஓடினாலும் தடை தாமதமின்றி போனாலும் அதை நாங்கள் மாற்றி வழி செய்திருந்தாலும் வரம்பு கட்டுறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அதனால்தான் எல்லா பக்கமும் பாருங்கள் அந்த வரம்புகள் வழிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்குது. இப்போ புதுசாக கட்டி கொண்டு நிற்கிறாங்க. ஏனென்றால் வரம்பு முதலே கட்டி வைக்கிறாங்க தண்ணியை தேக்கிறதுக்காண்டியும். மற்றது வரம்பு வழியிலே புல்லுகள் இருந்தாலும் அங்கே போகும் வழி பார்த்து போகலாம். நிற்பவர்களுக்கெல்லாம் சாதகமாக. ஏனென்றால் பாம்புகள் நிற்கும் மழை காலங்கள், அதுக்கான காரணிகளுக்காக கட்டினோம். ஆனால் வரம்பு கட்டுறதுக்கு முக்கியத்துவம் என்னென்னா, புல்லு இருக்கும் இடத்தை பார்த்து போ. அது புல்லில் இருந்தாலும் கல்லில் இருந்தாலும் கால் என்பதை கவனமாக வைத்துக்கொள் என்பது. கால் என்பது சடுதியில் பிறண்டு விட்டால் கால் கஞ்சி உடிக்கவும் முடியா போய்விடும் என்று சொல்கிறார். ஏனென்றால் கால் தான் உடலிலே நமக்கான முக்கியத்துவம். என்றால் ஒவ்வொரு சென்றாலும் நடப்பதற்கு முக்கியத்துவம். அந்த காலை சடுதியில் தடுமாறாமல் செய்வதற்காக நாம் போகும் இடத்தை வரம்பை தடுமாறாமல் கட்டு வைக்கப்பட்டிருக்கு. இந்த வரம்பின் முக்கியத்துவம் அது ஒன்றில் நீர் நிற்கும் இடம் நிலை தடுமாறாமல் நிற்கட்டும் என்றும், வெள்ளாண்மை என்பது பெருகி வரும் நேரத்திலும் நீர்த்தடாகம் நீரில் அடித்தளம் குறையாமல் இருந்தால்தான் அதன் பெரும்போக விளைச்சலுக்கான அதிகம் தரும் என்றதுக்காகவும். ஆனால் நெல்லுக்கு முக்கியத்துவம் என்பது நீர் அதிகமாக தேவை. ஆனால் அடித்தளத்தில் வற்றிய நீர் இருக்கும் வரைக்கும் அது ஆடாமல் நிற்க வேணுமென்றதுக்காகத்தான் நீரை அடித்தளம் இருக்கும் வரை வரம்பை அடித்தளத்தில் வைத்து வெட்டி கட்டும் போது வெளிச்சம் என்பது வெக்கையின்றியும் வெண்புகார் கொண்ட நிலம் என்பதற்காக, குளிர்த்தன்மை அடியில் இருப்பதற்காகவும் தான் வரம்பு கட்டுவது. இது நிலையை நீராக்கி உழவனை ஊராக்கும் உவமையின் ஒரு இடமாக இருக்கும். இந்த இடம் இதுக்கு சினம், கோபம், ஆவாசம் இருப்பவர்கள் எல்லாம் ஆசையாக பார்க்கும் இடம். என்னென்றால் இந்த இடத்தின் போக்காடு அப்படி இருக்கு. இப்போது எப்படி இருக்கும் என்றால் எல்லோரும் நிற்பதும் கதைப்பதும் பேசுவது, ஒற்றுழைமையான வேலைகள் செய்வது போல இருக்கும். ஏனென்றால் அப்படியான கட்டத்தில் ஆள்பார் இருப்பார். இப்போ கொஞ்ச காலம் பார்த்துருப்பீங்கள், அந்த இடத்தில் ஒரு நடமாட்டம் இல்லாமல். இதுதான் இந்த வயல்களின் தோற்றம். அதே போல தான் இனி இப்போ உழுத உடனே எல்லாம் காஞ்சி வறண்ட மாதிரி இருக்குது. இனி நெல்லை விதைத்தோன்னா பச்சை பசைலாக இருக்கும். அப்போது பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும். அதேமாரி தான் வாழ்க்கையும் ஏறி வரும், பள்ளமும் வரும். பள்ளத்தை தாண்டி வந்தால் தான் வாழ்க்கைன்ற மாதிரி. இப்போ பள்ளத்தில் வந்த வெள்ளம் இன்னும் இருக்கும் பள்ளத்தை தான் தேடி போகும். அதேமாரி தான் வாழ்க்கையும். உயரம் வரும், தாழ்வும் வரும். தாழ்ந்தாலும் அது மீண்டும் உயரத்தை ஓடினால் அதை வழிந்தோடும் வெள்ளமாக இருந்தபடியத்தான் நீரின் தகமை யாராலும் கூற முடியாத இருக்கிறது. இதுதான் கட்டமைப்பு. இது எல்லோருக்குமாக ஒரு என்னுடைய கருத்து. வேறுபாடு அற்றாத கதை இல்லை. வேறுபட்டவர்களுக்கும் சொல்லுவது தப்பானதாக சொல்லுவதில்லை. இதுக்கான தோற்றங்களை மாற்றுவதற்கான வழி இருக்கும் என்பதுதான். குளம் என்பது போலதான் மாதகளுக்கும் ஒரு குளம் வெட்டி வச்சிருக்காங்க. அந்த குளத்தில் அடித்தளத்தில் அதிகம் கல் இருப்பது போல இருக்குது. அது கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும். அதுக்கான நிவர்த்தி இன்னும் செய்யப்படவில்லை. அதுக்கான வழிமுறை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அது இன்னும் வெட்டி முடித்து
அதுக்கான பரிமாற்ற பணம் என்னும் கொடுக்கப்படும். ஏனென்றால் இவ்விடத்தில் நீர் அதிகமாகி பாய்ந்தோடும் போது எல்லோருடைய வரம்பையும் உடைத்து ஓடுவது போல இருந்ததுனால நீரை தேக்கும் வடிவாக அதில் அமைக்கப்பட்டது. ஆனால் முக்கியத்துவம் என்பது அதில் அமைத்ததிலே கொஞ்சம் தடைதான். வெள்ளப்போக்கு அதிக பக்கம் பள்ளத்தில் இருக்கும் என்றால் அது திடலில் கொஞ்சம் மட்டுப்பட்டதுனாலே அதுக்கான வெள்ளம் அங்கு போகிறது குறைவு ஆனால் இதில் பிரயோசனம் அடைய வேண்டாம். அந்த குளம் என்பது தாழ வெட்டப்பட வேணும். வெட்டப்பட்டிருந்தால்தான் அது கீழே கொஞ்சம் நீர் இழுவை என்பது அதிகமரித்தால்தான் அதின் தாக்கம் என்பது இங்கே நீருடைத்தோடும் வரம்புகளை தாக்காது என்பதுதான் இந்த வயலின் தாக்கம். ஏனென்றால் இந்த வயலுக்குள் ஒரு குளம் என்பது இல்லை. அம்பளியவத்தை என்பது அந்த வயலுக்கு குளம் என்பது இல்லாதால் தான் இவ்வாறான பிரச்சனைகள் வரம்புடைத்து ஓடுவதும் மற்றவர்களுக்கு தாபம். ஏனென்றால் ஒரு மழை பெய்யும் போது ஒரு வரம்புடைக்கும் போது அவர்கள் படும் கஷ்டம் மற்றவர்களை எல்லோருக்கும் உணர்வுபூர்வமாக தாக்குவது போல் இருக்கும். அதனால்தான் இதை கண்காணிக்கும் சம்மேளனங்களும் அதுக்கான நிவர்த்தி செய்யும் அரசாங்கங்களும் இதுக்கான நடைமுறையை காட்ட வேண்டும் என்பதற்காக நான் ஒரு விடுகிறேன். ஏனென்றால் நேற்று நடந்த ஒரு கூட்டம், ஒருங்கிணைப்பு கூட்டம் என்பது ஏஜிஓசியில் நடந்த அந்த கூட்டத்தில் இதுக்கான பரிபாடம் கதைக்கப்பட்டது. இந்த கதை எல்லோருக்கும் அறிய வேண்டும் என்றது. எங்களோட ஊரிலேயும் குளம் இருக்குது. அம்பளியவத்தையும் ஒரு குளம் ஒன்று வெட்ட வச்சுருக்காங்க. அந்த குளத்தை நிவர்த்தி செய்யாத வழியிலே இருக்கிறதுனால அதை நிவர்த்தி செய்வதற்காகவும் இந்த வயலை காட்டப்பட்டிருக்கு. இதை பார்ப்பவர் எல்லாருக்கும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக.